முக்கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்த முக்கொடியிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேத பரம்பரையின் பெருமையினரே, மூழியாக முடிவு புரிந்த மன்னவரே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. நீயா? கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவான் நெடுச்செடிய பாண்டியனை துணிந்து கண்டிருக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே உமது வீரர்கள் தூதுவர்களாகவும் விழிச்சு பெற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகிறாய். அந்த கொடி கம்பம் புரிந்துவிட அயல்நாட்டார்களுக்கு துரைக்க உனது கடுகோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை மறிந்திடுக அரசே, அறிந்திடுக. கோவலன் மனைவியா? ஓ, கோவலன் மனைவி, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாராயினும் நாகக்கவன் நான் நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்களை மூடிவிடாதே கண்ணகி. களமாக உன் கணவன் கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வம் என் வாழ்வு கருவூலத்தை சாகும் படுகொலை தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, கொடி நிழலிலே குந்தலம் இருப்பவனே, எண்ணிப்பார், ஒரு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடே முடிவானதே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலையாடுவதில் அவ்வளவு அவசரம் காட்டுவன. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அரகாக்கும் மன்னன்? என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த சிலம்பை அரசி கோப்பரந்தேவின் சிலம்பு. கோப்பரந்தேவின் சிலம்பல்ல, கோவலன் தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு வைக்க வந்தவள் நான். குற்றவாளியோ நீ? நான் குற்றவாளியா? ஆம், நீதான் குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெரியோர்கள். இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆரிய படைகரன் தான் அவன் எல்லாம் புகழ் பெற்றான் என்ற
தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடமா. அரசே, நீதி தவறியத வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே தந்து நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.